அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இது பயிற்சிக்கான வீடியோ தான். இதை பற்றி தெரிந்தால் பயன்படுத்துங்க. இல்லையா நீங்க ஏதாவது பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் அப்புறம் இண்டிகேட்டர் மூவியர்ஸ் எல்லாம் பயன்படுத்திங்க. அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லையா இதை தவிர்த்துடுங்க. இப்போ நம்ம ஏன் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்து அங்கே பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, மார்க்கெட்ல டைம்ங்கிறது கிடையாது. அது காலையில் 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியுன்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. டைம் ஒரு குறிப்பிட்ட வேலை நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் அந்த இதுக்குள்ளே போகலன்னா அது ப்ரீமியம் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். அப்போது அந்த மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ண முடியாது. முதல்ல அதை புரிச்சுக்கோங்க. ஆப்ஷன் பையருக்கு ஓகேங்களா. அதே போல் ஆப்ஷன் பையர் இன்ட்ராடே ட்ரேடோட முடிச்சிடணும். பொசிஷனே கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது இன்னைக்கு ரூல் என்ன? மண்டே. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு மண்டே ட்ரேட். ஓகேங்களா. அது ஏன் என்னங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. சரி, இப்போ நான் இந்த ஸ்ட்ரைக் இப்போ இன்னைக்கு நான் கொடுக்குறது 25,100 கொடுக்குறேன். ஏன் சார் 25,000 கொடுக்கலாமா சார்? 25,200 கொடுக்கலாமா? 300? எனி ஸ்ட்ரைக்கில் கொடுக்கலாம். ஓகேங்களா. எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் நமக்கு அதுக்கான வேல்யூஸ் மாறுபடும். ஒவ்வொரு வேல்யூக்கும் வேற வேற வேல்யூகள்லாம் இருக்கு. ஆனா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைக் ஏறுனா ஒரு இடத்துல போய் திரும்பியே ஆகணும். அந்த ஸ்ட்ரைக்கு இல்ல இங்க இருந்து இங்க திரும்பணும், அல்லது இங்க இருந்து அப்படி இங்க ரிவர்சலுக்கு திரும்பணும். அங்க கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும். அதெல்லாம் ஏன் என்னங்க. அப்போ ஒரு பை பண்றீங்கன்னா அப்படியே அது பெருசா போகும், அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு உட்காரலாம். உங்க டார்கெட் பிளேஸ் போனதுக்கு அப்புறம் புக் பண்ணிடணும். எகைன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்சைட் ஆச்சுன்னா அங்க மறுபடியும் நியூ என்ட்ரி எடுக்கணும். அப்போ அதே போலதான் கீழே வந்தாலும் ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வேலையில இருக்கும், அங்கிருந்து திரும்பும். அப்படி இல்லையா கீழே ஃபர்தர் ரிவர்சல் அது கீழே போயிடும். அப்போ ரிவர்சல் வெரி ட்ரெண்டையே டிசைட் பண்ணிவிடும். அந்த ட்ரெண்ட், அந்த ஸ்ட்ரைக், எனி ஸ்ட்ரைக், எந்த ஸ்ட்ரைக், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு வேல்யூகள் உண்டு. அங்க போனா அந்த ரிவர்சல்ல மார்க்கெட்டை திருப்பிடுவாங்க. அப்போ நான் இன்னைக்கு சொல்றது 25,800 கால் 188 ரூபாய்க்கு மேல சஸ்டைன் ஆனாதான் அப்சைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது அப்சைட் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேல போயிட்டு அந்த இடத்துல திரும்பி ஆகணும். அங்கிருந்து அப்சைடு திரும்ப அங்க சிக்னல் கொடுக்கும் நமக்கு. நம்ம மேக்ஸ் படி கால்குலேஷன் அங்க வேல்யூ வரும், அதுல கண்டுபிடிக்கும். ஆனா யூடியூப் பாக்குறவங்க இந்த விலை வந்தால் நீங்க உங்கள் டிசிஷனை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லையா தவிர்த்து. அதே இது மேல இருக்கா கீழே இருக்கா, ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி சும்மா நிற்கும் மேலேயே இவ்வளவு தூரம் போகும், அது ஃபுல்லாவும் ஃபால்ஸா கூட இருக்கலாம். அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும் மேக்ஸ்ல. ஓகேங்களா. ஏன்னா நம்ம எந்த இண்டிகேட்டர் மூவியர் பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் எதுவுமே பாக்குறது கிடையாது. மேக்ஸ் கால்குலேஷன் போடுறோம், அந்த வேல்யூல என்ட்ரி எடுக்கும், அவ்வளவுதான். போட்டு இதை பாரு அதை பாரு, இண்டிகேட்டர் இந்த பேட்டர்னை போட்டு 1008 பேட்டர்ன் இதுல போட்டு ஷோ பண்ணலாம். அதெல்லாம் தேவையில்லாது. சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை, பெருசெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.